ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், வழக்கம் போல் ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ் குளோபல் அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு சில இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் பார்க்கலாம். ஐடிசி பற்றி உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு ஐடிசி மேலே இப்போ ஒரு வெறுப்பு வர ஆரம்பித்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஜோதி லேப்ஸில் ஒரு மைனர் அப்டேட் இருக்குது. ஜோதி லேப்ஸ் பற்றின என்னோட கருத்துக்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் நான் இன்றைக்கி என்னோடய போர்ட்ஃபோலியோவில் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை ஆட் பண்ணியிருந்தேன். நான் ஏற்கனவே ஹோல்ட் பண்ணுற ஒரு கம்பெனி தான், பட் இன்றைக்கி கொஞ்சமாக அப்வர்ட் அவரேஜ் பண்ணியிருந்தேன். அதோட ரேஷ்னலும் உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி தான் இந்த வீடியோ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன தான் குளோபல் அன்சர்டனிட்டி இன்னுமே இருக்குது. யூஎஸ் ஈரான் வார் பீஸ் டீலில் சில சிக்கல்கள் இருக்குது. ஈரானோட நெகோஷியேட்டர் நடுவிலே கிளம்பி போயிட்டார். ட்ரம்ப் மறுபடியும் ஈரானே நாங்கள் காலி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள் நடந்தாலும் ஆயிலுக்கு இனிமேல் அந்த நம்பிக்கை வரல. ஒருவேளை இவங்க சும்மா பேச்சிலேயே ஓட்டிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்லேயும் தெரியுது. ஏன்னா பெரிய லெவலில் இன்றைக்கி மார்க்கெட்டும் கீழே போகுங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாலும் மார்க்கெட் இன்றைக்கி பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆயில் ப்ரைஸஸ் இன்னுமே இட் இஸ் இன்ச்சிங் லோவர். ஸோ ஐ டோன்ட் திங்க் எனி ஒன் இன் த வேர்ல்ட் இஸ் டேக்கிங் ட்ரம்ப், யூஎஸ், ஈரான் வார் சீரியஸ்லி. ட்ரம்ப் வாண்ட் லெட் த மார்க்கெட்ஸ் டவுனுங்கிற ஒரு பரவலான கருத்து ஒன்று போயிட்டுருக்கு. அதை நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். அவர் இந்த வார் பீஸ் ஸ்டாக் பற்றி பேசின உடனே அவர் முதல்ல சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா த மார்க்கெட்ஸ் லவ் இட், ஸ்கை ராக்கெட்டிங் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். ஸோ கண்டிப்பாக ஈ கேர்ஸ் அபவுட் த மார்க்கெட், ஈ வில் நாட் லெட் இட் டவுனுங்கிறத நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். நிஃப்டி 50 இன்றைக்கி 0.39% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நான் மார்க்கெட் முடியறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 1% மேலே க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பும் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸ்மால் கேப் குறிப்பாக 0.8% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. செக்டரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கன்சூமர் டியூரபிள்ஸ் அண்ட் எஃப்எம்சிஜி அடி வாங்கியிருக்கு. ஃபார்மா, மீடியா, ஹெல்த் கேர் இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 1% மேலே க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. ஓவராலாகவே இன்றைக்கி கொஞ்சம் மார்க்கெட் பாசிட்டிவான ஒரு அவுட்லுக்கில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிஃப்டி இஸ் கம்ஃபர்டபுளி ட்ரேடிங் அரௌண்ட் த 24,100 மார்க். இது ஒரு சப்போர்ட் ரீஜன், ரெசிஸ்டன்ஸ் ரீஜன் மாதிரி சொன்னாங்க. இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் மேம்போ ஜாம்போ தான். எனக்கு அது பற்றின பெரிய கவலையும் கிடையாது. எப்போவுமே பார்க்குற கேபிட்டல் மார்க்கெட்ஸ் பார்க்கலாம். 0.33% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ ரீசெண்ட் டேஸாக கேபிட்டல் மார்க்கெட்ஸ் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான டைம் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. விழும்போதும் பெரிய லெவலில் விழ மாட்டேங்குது. நான் இன்னுமே கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி எக்ஸ்ஐஆர்ஆர் என்னவா இருக்குது, நான் கடந்த 6 மாதமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், எவ்வளோ ஏறி இருக்குங்கிறத பார்க்காம தான் இருக்கேன். நிஃப்டி கேபிட்டல் மார்க்கெட் இஸ் ஸ்டில் டெக்கேடல் ப்ளே ஃபார் மீ. ஒருத்தருக்கு ஒரு கொஸ்டின் இருந்தது, டெக்கேடல் தீம்ன்றீங்களே, அப்போ எதுக்கு நான் இப்போத்துலேருந்தே இன்வெஸ்ட் பண்ணணும், க்ளோஸாக அந்த 10 இயர் டைம் ஃப்ரேம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. டெக்கேடல் ப்ளே டசன்ட் டேக் அ டெக்கேட் டு ப்ளே அவுட். அதாவது டெக்கேடல் தீமுன்னு நான் சொல்கிறது 10 வருஷம் கழிச்சும் அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த 10 வருஷம் அதனால் அது சுமாராக பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற அர்த்தமே கிடையாது. இட் குட் ஸ்டார்ட் பெர்ஃபார்மிங் வெல் ஃப்ரம் டுடே, டுமாரோ, நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர், எப்போ வேணால் ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டும் இருக்குது. 10 வருஷம் கழிச்சும் அது நல்லா பண்ணும், இல்லை நெக்ஸ்ட் ஃபியூ டெக்கேட்ஸுக்கு அது நல்லா பண்ணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் நான் அது ஒரு டெக்கேடல் ப்ளே, இட்ஸ் அ டெக்கேடல் தீமுங்க தான் நான் சொல்கிறது. இந்த 10 வருஷம் நல்லா பண்ணும், அடுத்த 10 வருஷமும் நல்லா பண்ணும். இட்ஸ் அன் எவர் க்ரீன், எவர் க்ரோயிங் செக்டார், எவர் க்ரோயிங் தீமுங்க தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ இன்கேஸ் ஐ வாசன்ட் வெரி கிளியர், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன் நம்புகிறேன். இப்போது ஸ்கை கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நான் என் போர்ட்ஃபோலியோவில் கொஞ்சமாக ஆட் பண்ண ஒரு பொசிஷன் அது ஸ்கை கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். இட் இஸ் அ கேஸ் ஆஃப் அப்வர்ட் ஆவரேஜிங். நான் முதல் தடவை ஸ்கை கோல்டை வாங்கும்போது அது ஆக்சுவலி இந்த இடத்துலேயே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு 389, 420 அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரே ஒரு 2-3 நாள் ட்ரேடிங் செஷன்லேயே சர்ன்னு போயிட்டு 540 ரூபா வரைக்கும் போயிடுச்சு. தேங்க்ஸ் டு மோடிஜி, தேங்க்ஸ் டு பிரைம் மினிஸ்டர். கோல்டு ஜுவல்லரிலாம் வாங்காதீங்க அப்படி இப்படின்னு அவர் சொன்னோன்னே சர்ன்னு போட்டு அடித்தாங்க. எல்லா ஜுவல்லரி ஸ்டாக்ஸும் அடி வாங்கிச்சு. ஸ்கை கோல்டும் கூடவே சேர்ந்து அடி வாங்கிச்சு. 435 ரூபா, இன்ஃபேக்ட் 420 வரைக்கும்லாம் வந்துச்சு இன்ட்ராடேயில். என்னோட ஆவரேஜ் ரஃப்லி அரௌண்ட் 435 இருந்தது. அப்போ அதோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரஃப்லி அரௌண்ட் 20, இருங்க எக்ஸாக்ட் டேட் பார்த்துக்கலாம். இங்கே இருக்குது, இது தானே 15th மே, இந்த ஃபால் தான் 29.5 PE. அப்போ அதோட ஷேர் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 430 ருபீஸ் கிட்ட நான் வாங்கியிருந்தேன். இதில் இன்ட்ராடே சார்ட் காட்டாதனால 444 லோங்கிற மாதிரி காட்டுது. மேபி இட் க்ளோஸ் த டே ஹையர். ஆனால் இப்போது இன்றைக்கி நான் 510 ருபீஸ் கிட்ட ஸ்கை கோல்டில் என் பொசிஷனை ஆட் பண்ணியிருக்கேன். ஐ டென்ட் டபுள் டவுன், கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன், வெயிட்டேஜ் என்னங்கிறத நான் வீக்கெண்டில் போர்ட்ஃபோலியோ டிஸ்கஸ் பண்ணும்போது உங்ககிட்ட காட்டுறேன். இன்றைக்கி நான் ஸ்கை கோல்டில் ஃபியூ ஷேர்ஸ் வாங்கியிருந்தேன். 507.05 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கல, எண்ட் ஆஃப் த டேயில் என்னென்னு பார்த்துக்கிறேன். 510 ருபீஸ் கிட்ட வாங்கினாலும் பி ரேஷியோ வைஸ் பார்க்கும்போது ஐ ஆம் பையிங் இட் அட் அ சீப்பர் வேல்யூவேஷன் தென் வென் ஐ பாட் இட் அட் 435. இது எப்படி நடக்குது? 435 ரூபாயில் நான் வாங்கும்போது ஸ்கை கோல்டு 29 PE இருந்தது.
இப்போது நான் ரூ. 510 அதே கம்பெனியை வாங்குகிறேன், ஆனால் ஐ எம் பையிங் இட் அட் அ சீப்பர் வேல்யூவேஷன். திஸ் இஸ் ஹவ் வேல்யூவேஷன் ஆக்சுவலி ஒர்க்ஸ். நான் வெறும் விலையை பார்த்தேன்னா ரூ. 435 வாங்கிட்டேனே, அது கீழே வந்தால் வாங்கிக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மியாகட்டும் வாங்கலாங்கிற மாதிரி தான் என் மைண்ட் செட் சொல்லும். நம்ம சைக்காலஜியும் அப்படி தான் வேலை செய்யும். ஆனால் ரூ. 510 இந்த கம்பெனியை வாங்குறதுக்கு எனக்கு மனசு வந்ததுக்கான காரணம், நான் விலையை பார்க்கல, அதாவது ஷேர் ப்ரைஸை பார்க்கல, நான் வேல்யூவேஷனை பார்க்குறேன். நான் என்ன வேல்யூ அதுலேருந்து டிரைவ் பண்ண முடியுங்கிறத பார்க்குறேன். 29.3p, அதாவது அவங்களோட ஏர்னிங்ஸை விட 29 மடங்கு அதிகமாக அவங்களோட ஷேர் ப்ரைஸ் ரூ. 430 இருந்தது. நடுவில் அவங்க ஒரு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. அவங்களோட இபிஎஸ் சிக்னிஃபிகண்ட்டாக பூஸ்டாக இருக்குது. இவங்களோட கைடன்ஸையும் அப்வர்ட் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க 27க்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க, 8,000 crores ரெவன்யூ பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. FY30க்கு ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க, 900 crores கிட்ட நாங்கள் நெட் ப்ராஃபிட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்கை கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸோட ட்ரெஜெக்டரி பாசிட்டிவாக தான் இருக்குங்கிறதுல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சா. அட் த சேம் டைம் ஸ்கை கோல்டோட இபிஎஸும் கொஞ்சமாக பூஸ்ட் ஆகிருக்கு. என்ன தான் ஷேர் ப்ரைஸ் ஏறி இருந்தாலும் இபிஎஸ் அதை விட அதிகமாக ஏறி இருக்குது. அதனால தான் ஐம் கெட்டிங் இட் அட் அ சீப்பர் பி ரேஷியோ. சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா ஷேர் ப்ரைஸ் ஏர்னிங்ஸ், ஷேர் ப்ரைஸ் இவ்வளோ ஏறி இருக்குது, ஏர்னிங்ஸ் அதை விட கொஞ்சம் அதிகமாக ஏறி இருக்குது. அதனால தான் ஐம் கெட்டிங் இட் அட் அ சீப்பர் பி ரேஷியோ. டினாமினேட்டர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் 580, 519 போகும்போது ஸ்கை கோல்ட் வாஸ் ட்ரேடிங் அபவ் 30p. நீங்கள் அதே ஷேர் ப்ரைஸ் சார்ட்டை பாருங்கள், ரூ. 580 வரைக்கும்லாம் போச்சு, அது இதில் காட்ட மாட்டேங்குது பாருங்கள். எனிவே 528 ஐ திங்க் 5th June டைமில் தான் அந்த 580 rupeesக்கும் போயிருக்கும். அன்றைக்கி வந்து நீங்கள் பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 31 இருந்திருக்கு. ஸோ அல்டிமேட்லி ஐ ஸ்டில் வாண்டட் டு பை இட் பிலோ 30p பிகாஸ் தேர் CAGR இன் EPS டேர்ம்ஸ் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு 30% மேலே வளர்ந்தால் தான் இவங்க கொடுத்த கைடன்ஸை இவங்களால் மீட் பண்ண முடியும். ஸ்கை கோல்டோட பர்ஃபார்மன்ஸில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸ்கை கோல்டு ஓவராலாக நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸாக இபிஎஸை பூஸ்ட் பண்ணுவதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மார்ஜின்ஸையும் கூடவே சேர்ந்து இம்ப்ரூவ் பண்ணுவதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மார்ஜின் கைடன்ஸும் ரெகுலராக கொடுத்துட்டு வராங்க, இபிஎஸ் கைடன்ஸும் ரெகுலராக கொடுத்துட்டு வராங்க, ரெவன்யூ கைடன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. அதெல்லாம் ஒரு வாட்டியும் பீட் பண்ணிவிட்டு தே ஆர் அப்வர்ட் ரிவைசிங் த கைடன்ஸ் அஸ் வெல். ஐ எம் வெரி கான்ஃபிடன்ட் அபவுட் த மேனேஜ்மெண்ட் டீம். இதில் முக்கியமான மேட்டர் என்னன்னா, நிறைய பேர் இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக சொல்ல வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஸ்கை கோல்டில் நான் முதல் நாள் இன்வெஸ்ட் பண்ண அன்றைக்கே டிஸ்கஸ் பண்ணிவிட்டேன். ப்ரொமோட்டர் அவங்களோட ஸ்டேக்கை கம்மி பண்ணிக்கிட்டே வராங்க. ஆனால் இனிமேல் நாங்கள் நெக்ஸ்ட் ஃபியூ குவார்ட்டர்ஸ்க்கு பண்ண மாட்டோம். நாங்கள் லிக்விடிட்டி கொடுக்கறதுக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் டிஏஎஸில் பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க பொசிஷன் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அதுக்காக நாங்கள் வந்து எங்களோட ஸ்டேக்கை டைல்யூட் பண்ணி கொடுத்தோம். அது தவிர நாங்கள் 20 வருஷமாக 30 வருஷமாக இந்த பிஸ்னஸில் வேலை செய்கிறோம். நாங்கள் இது மூலிமா எங்கள் ஷேர்ஸை விற்று மூலிமா தானே நாங்கள் வந்து பணத்தை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இட் இஸ் நோ சைன் ஆஃப் தெம் ஹேவிங் டிஸ்பிலீஃப் இன் த கம்பெனி. எங்களுக்கு இந்த கம்பெனி மேலே இனிமேல் நம்பிக்கை இல்லைங்கிற காரணத்துக்காக நாங்கள் விற்கலைங்க தான் அவங்க ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தாங்க. ஐ சூஸ் டு பிலீவ் தம். நீங்கள் நம்புறீங்களா இல்லையாங்கிறது உங்களோட தனிப்பட்ட கருத்து. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்களோட பிபிடியில் எடுத்து பாருங்கள். அவங்களோட லேட்டஸ்ட் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டில் ஒரு ஸ்லைடு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த மேனேஜ்மெண்ட் மேலே ஒரு நம்பிக்கையை உண்டாக்குற மாதிரியான விஷயம் இருந்தது. ஐ வில் ஷேர் இட், லெட் மீ ஃபைண்ட் இட். ப்ரொமோட்டர்ஸ் விஷன் ஸ்கின் இன் த கேம். இந்த ஸ்கின் இன் த கேம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரொமோட்டர் ஹேவிங் ஸ்கின் இன் த கேம், அதாவது அவங்களோட ஸ்டேக் அந்த கம்பெனியில் இருந்ததுன்னா, அவங்க தான் மேனேஜ்மெண்ட் டீம்லேயும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இட் கிவ்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கான்ஃபிடன்ஸ். த்ரூ டிவிடெண்ட் ஒன்லி காம்பன்சேஷன். நாங்கள் கவர்னன்ஸ் அண்ட் ப்ரொஃபஷனலிசமை தான் வந்து முக்கியமாக வைக்கிறோம். அண்ட் லாங் டேர்ம் க்ரோத்தை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான சில குளோபல் பெஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறோம். ப்ரொமோட்டர்ஸ் வில் நாட் ட்ரா சேலரிஸ் ஃப்ரம் FY27. நாங்கள் இனிமேல் சேலரிங்கிற பேரில் எங்ககிட்ட பணத்தை எடுத்துக்க மாட்டோம். டிவிடெண்ட்ஸ் மூலயமா மட்டும் தான் நாங்கள் கேஷை ஜெனரேட் பண்ணுவோங்க தான் அவங்க சொல்கிறாங்க. அதாவது அவங்க ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோஸ் பெட்டர் ஆகுங்கிற கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மூலிமா அவங்க டிவிடெண்ட்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்தாங்கன்னா நாங்களும் ஒரு ஷேர் ஹோல்டர் தான். ஸோ அதில் எங்களுக்கு என்ன பணம் வருதோ அது மட்டும் தான், நாங்கள் சேலரி எடுத்துக்க மாட்டோங்கிறது அவங்க சொன்னது எனக்கு நிஜமாலே ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது தவிர எங்கள் கைடன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. FY30 அவங்க ஷேர் ப்ரைஸ் என்னவா இருக்குது, வாய்ப்பு இருக்குது, இது எல்லாமே நான் வந்து ஆல்ரெடி உங்கள் கூட டிஸ்கஸும் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பழைய வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஐ எம் கம்ஃபர்டபுள் அப்வர்ட் ஆவரேஜிங் ஸ்கை கோல்ட். இந்த வீக் ஃபுல்லாக அது இங்கேருந்து கீழே விழுந்துகிட்டே இருந்ததுன்னா இல்லை இங்கேருந்து மறுபடியும் மேலே ஏறிடுச்சுன்னா அதை அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதான். இவங்க 4.5% கிட்ட கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க மார்ஜின் வைஸ், நெட் ப்ராஃபிட் மார்ஜின். அதில் அவங்க 8,100 crores ரெவன்யூ இந்த FY27 கைடன்ஸும் கொடுத்துருக்காங்க. 8,100ல் 4.5% நெட் ப்ராஃபிட் மார்ஜின் இருந்ததுன்னா இவங்களோட நெட் ப்ராஃபிட் ஃபார் த என்டையர் இயர் March 2026 இங்கே இருக்குல்ல, அந்த மாதிரி March 2027ல் அவங்களுக்கு 364 crores நெட் ப்ராஃபிட்டாக இருக்கும். அப்போ அவங்க இபிஎஸ் என்னவாக இருக்கும், 282 crores-க்கு 17 இபிஎஸ்னால் 364க்கு 22-23 கிட்ட இருக்கும். ஐ திங்க் 23 இருக்கும்னு நினைக்கிறேன். 23 அவங்களோட இபிஎஸ்ஸாக இருந்ததுன்னா ஈவன் இஃப் தேர் ட்ரேடிங் அட் 25p அவங்க ஷேர் ப்ரைஸ் 525 இருக்கணும். ஆனால் இப்போ அவங்க இருக்கிற PE 28.5.
28.5 இல்லை 30க்கு போனாங்கன்னா அவங்க ஷேர் ப்ரைஸ் 600 ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. ஜஸ்ட் பை FY27 which is a 20% ரிட்டர்ன். 1 இயரில் 20% ரிட்டர்னுங்கிறது ஃபினாமினலான ரிட்டர்ன். நான் ஆல்ரெடி 430 ரூபாயிலேருந்தே வேறு ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இட் இஸ் அன் ஈவன் பெட்டர் ரிட்டர்ன் ஃபார் மீ பர்சனலி. நீங்கள் யாராவது ஸ்கை கோல்டன் டைமண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறீங்களா? ஸ்கை கோல்டன் டைமண்ட்ஸோட பிஸ்னஸில் நம்பிக்கை வச்சுருக்கீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலாக இருக்கேன். ஸ்கை கோல்டன் டைமண்ட்ஸ்லையும் சில பிரச்சனைகள் இருக்குது. அவங்களோட கேஷ் ஃப்ளோஸில் சில சிக்கல்கள் இருக்குது. அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முழு டிசிஷனை நீங்களாக எடுக்கணுங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் இன்வெஸ்ட் பண்ணுறங்கிற காரணத்துக்காகவோ என்னோட செவரல் பெட்டர் இன்வெஸ்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கங்கிற காரணத்துக்காகவோ இல்லை அவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்ன காரணத்துக்காகவோ நீங்கள் உங்களோட பணத்தை போய் ஒரு கம்பெனியில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதில் ரிட்டர்ன் பண்ணவே முடியாது. மேலே போனால் என்ன பண்ணணும்னு தெரியாது, கீழே போனால் என்ன பண்ணணும்னு தெரியாது. கடைசி வரைக்கும் நீங்கள் ஒரு டார்க் ஃபேஸ்லேயே இருப்பீங்க, ஒரு மாதிரியான அறியாமை நிலையிலே இருப்பீங்க. ஸோ ப்ளீஸ் லேர்ன் டு டூ யுவர் ஓன் ரிசர்ச், பில்ட் யுவர் ஓன் கன்விக்ஷன். லாங் டேர்மில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ரிட்டர்ன்ஸ் உங்களால் பார்க்க முடியும். இப்போ நம்ம ஜோதி லேப்ஸ் பார்த்தினா அப்டேட் என்னென்னு பார்த்துடலாம். ஜோதி லேப்ஸ் எக்ஸோங்கிற அவங்களோட பிராண்டை இன்னுமே வந்து ஸ்கேல் அப் பண்ண போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க ஹென்கலோட பார்ட்னர்ஷிப்பை காலி பண்ணிட்டாங்க. ஹென்கல் இனிமேல் எங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியாதுன்ட்டு அந்த லைசன்ஸிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க. இவங்க டிஷ் வாஷில் தன்னை நிலைநாட்டிக்கணும்னா இவங்க கிட்ட இருக்கிற அதோட ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் எக்ஸோவை அவங்க பெரிய லெவலில் ஸ்கேல் பண்ண போகிறாங்க அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வில் வெயிட் அண்ட் வாட்ச். வி நீட் டு சி இஃப் ஜோதி லேப்ஸ் கேன் ஆக்சுவலி பெர்ஃபார்ம். ஜோதி லேப்ஸ்க்கு கண்டிப்பாக ஷார்ட் டேர்ம் பெயின் இருக்க தான் போது, பெரிய பிரச்சனை இல்லை, அவங்க இப்போதைக்கு மாட்டிகிட்டு இருக்காங்க. பட் தே ஹேவ் அ ஸ்ட்ராங் பேலன்ஸ் ஷீட், தே ஹேவ் அ குட் மேனேஜ்மெண்ட் டீம். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. ஸோ இன்கேஸ் ஜோதி லேப்ஸ் பிகம்ஸ் டூ சீப் டு இக்னோர், மேபி ஐ ஆட் இட் பேக் இன்டு மை போர்ட்ஃபோலியோ. நான் இதே 210 ரூபா இந்த ரேஞ்சில் தான் வந்து டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங்காக போன வருஷம் விற்றேன். பிஃபோர் மார்ச் ஏதோ ஒரு டைமில் விற்றேன். அதை பற்றி உங்ககிட்ட அப்டேட்டும் பண்ணியிருந்தேன். இன்னுமே அதே ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் விற்றுட்டு அந்த பணத்தை எடுத்து போட்ட இடம்லாம் கொஞ்சம் நல்லா தான் வளர்ந்துருக்கு. ஸோ சம்டைம்ஸ் யூ வில் ஹேவ் டு புக் லாஸஸ். புக்கிங் ப்ராஃபிட்ஸ் இம்பார்ட்டண்ட், புக்கிங் லாஸஸ் இம்பார்ட்டண்ட். சும்மா யாரோ சொல்லிட்டாங்கன்னு வாங்கி வச்சுட்டு நான் 10 வருஷம் கழிச்சு விற்றுக்கிறேன், இதை நான் என் குழந்தைக்காக வச்சுக்கிறேங்கிறத வேலைக்கே ஆகாது. ஸோ ப்ளீஸ் லேர்ன் டு திங்க் ஆஃப் அன் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. எந்த கம்பெனியுமே வாங்கிட்டு அப்படியே நான் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக வச்சுப்பேங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வாங்கவே முடியாது. அப்படி வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டே வந்து தவறாக புரிஞ்சிருக்கீங்க. ஈவன் த வேர்ல்ட்ஸ் ஃபேமஸ் எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரட் டார்லிங் ஐடிசியை நீங்கள் அப்படி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இட் மைட் நாட் பி த பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஐடிசிலேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல டைம் இருக்குது. இப்போது ஐடிசியை வாங்குறதுக்கு ஒரு நல்ல டைம் நினைக்கிறேன். அது ஏங்கிறத இந்த ஒரு வெப்சைட்லேருந்து நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறேன். சிம்பிளி வால் ஸ்ட்ரீட் வெப்சைட்லேருந்து நம்ம இதை பார்க்க போகிறோம். இப்போவே பாருங்கள், நான் வந்து பேலாம் பண்ணல, அப்கிரேடுன்னு தான் இருக்குது. நான் வந்து இதை ப்ரொமோட்டும் பண்ணல. இதுலேருந்து சில இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஐடிசி ஒரு நல்ல டிவிடெண்ட் க்ரோயிங் கம்பெனி. டிவிடெண்ட் க்ரோத் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நம்ம ஃப்யூச்சரில் நடக்குங்கிறத உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஹை டிவிடெண்டில் இருக்கிற கம்பெனிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இன்வெட்ஸ்லையோ ரீட்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அதிகமான டிவிடெண்ட் தராங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் அப்படி இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் நம்மளால் பெரிய லெவலில் க்ரோ ஆகவே முடியாது. அதோட ஒரு சுப்பீரியர் ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்டிங்கை தான் டிவிடெண்ட் க்ரோயிங் கம்பெனிஸாக நான் பார்க்குறேன். ஐடிசியோட டிவிடெண்ட் க்ரோத் சார்ட்டை பார்ப்போம். ஸ்டெபிலிட்டி அண்ட் க்ரோத் ஆஃப் பேமெண்ட்ஸ் 2018 தான் 2017 அவங்க டேட்டா கொடுத்துருக்காங்க. இன்னும் சில வருடங்கள் முன்னாடி போனீங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். 2018, 19, 20 இவங்க அதிகமாக எஃப்எம்சிஜி பிஸ்னஸஸ் அதர் செக்மெண்ட்ஸை க்ரோ பண்ணுறதுக்காக அவங்க கேஷ் ஃப்ளோஸை செலவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்களோட பேமெண்ட்ஸில் பெரிய க்ரோத் இல்லை. பட் ஐடிசியோட லாங் டேர்ம் டிவிடெண்ட் க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா 10.1% CAGR. அதாவது அவங்க ₹1 வந்து 2010 கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா வருஷம் 10% அவங்க டிவிடெண்ட்டை அதிகப்படுத்திக்கிட்டே வந்தாங்க. ₹1 2010, ₹1 10 காசு 2011, ₹1 21 காசு 2012. அப்படியே நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படியே 10% வந்து வருஷம் அவங்க டிவிடெண்ட் காம்பவுண்ட் ஆகிட்டே வரும். இந்த மாதிரி அவங்களோட டிவிடெண்ட் க்ரோத் ரேட் இருக்கா. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பெரிய லெவலில் இல்லை. பிஸ்னஸுமே ஒரு மாதிரியான தேக்க நிலையில் இருக்குது. எஃப்எம்சிஜி செக்டாரே தேக்க நிலையில் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இதுவுமே ஒரு சிக்லிக்கலான ஒரு செக்டார் தான். கூடிய விரைவில் இங்கே சில கேட்டலிஸ்ட் வரும். ஆல்ரெடி வந்து ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறையா ரிஃபார்ம்ஸ் வந்து எஃப்எம்சிஜி செக்டார் மறுபடியும் ரிவைவ் ஆகும்போது ஐடிஸும் நல்லா ரிவைவ் ஆகும். அப்போ இவங்களோட டிவிடெண்ட் மறுபடியும் நல்ல ரேட்டில் க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து ஆப்வியஸான ஒரு விஷயம். 2026 அவங்க மொத்தமாக ₹14.5 கொடுத்துருக்காங்க. ₹8 ஒரு வாட்டி, ₹6 ஒரு வாட்டி கொடுத்துருக்காங்க. விச் இஸ் அ 5% yield at current valuation. 14.5, ₹290, 5% yield-ஆ. 2029 ₹15 இவங்களோட டிவிடெண்ட் இருக்குங்கிற மாதிரி அனலிஸ்ட்லாம் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஐ எம் பிரிட்டி கான்ஃபிடென்ட் இட் வில் பி மோர் தென் தட். அப்படியே அது ₹15 தான் இருக்குன்னா கூட we are getting an yield that is above 5%. அப்போ உங்கள் ஷேர் ப்ரைஸ் என்னவாக இருக்குங்கிறது எனக்கு பர்சனலாக தெரியல. yield at that price என்னவாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல. இன்றைக்கி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களோட yield வந்து 5.25% இருக்குங்கிறத அனலிஸ்ட்லாம் எதிர்பார்க்குறாங்க. நான் வந்து இதோட அதிகமாக இருக்குங்கிறத எதிர்பார்க்குறேன்.
எனிவே ஐடிசியோட டிவிடெண்ட் டீல் வர்சஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 25%, அதாவது மார்க்கெட் பாட்டம், 25% மார்க்கெட் டாப். பாட்டம் 25% ஆஃப் டிவிடெண்ட் பேயர்ஸ் இன் இந்தியாவை விட ஐடிசியோட டிவிடெண்ட் டீல் ஆப்வியஸ்லி வே ஹையராக இருக்கா. 25% ஆஃப் த டாப் டிவிடெண்ட் பேயர்ஸ் இன் இந்தியன் மார்க்கெட் எடுத்திங்கனாலும் அவங்களோட ஆவரேஜ் 1.5% தான் இருக்குது. ஐடிசிஸ் வே ஹையர், இண்டஸ்ட்ரி ஆவரேஜோடையும் அதிகமாக இருக்குது. ஃபோர்காஸ்ட் வந்து நம்ம ஆடி இப்போ தான் பார்த்துட்டோம் 5.2% வரைக்கும் போகுங்கிறது. ஸோ ஐடிசிஸ் ஈல்ட் இஸ் வே பெட்டர் தன் த மார்க்கெட்டுங்கிறது க்ளீனாகவே புரியுது. இவங்களோட ஏர்னிங்ஸ் பே அவுட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 88%. அதாவது இவங்க மொத்தமாக ஏர்னிங்ஸை ரீட்டைன் பண்ணுறது 12% தான். இவங்க மொத்த ஏர்னிங்ஸில் 88% அவங்க டிவிடெண்டாக கொடுத்துட்றாங்க. அதனால தான் இவங்க டிவிடெண்ட் ரீல் ஐயா இருக்குங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அன்றைக்கி ஒருத்தர் கமெண்ட்டில் கூட சொல்லியிருந்தார், ஐடிசி வந்து எதுக்கு ப்ரோ எல்லாத்தையும் வந்து டிவிடெண்டாக கொடுக்குறாங்க, அதை வச்சு அவங்க பிஸ்னஸை வளர்த்துக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 2018, 19, 20 டைம்லாம் அதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எஃப்எம்சிஜி பிஸ்னஸை பெரிய லெவலில் வளர்த்துட்டாங்க. அது இப்போ ரெகுலராக க்ரோ ஆகிட்டே தான் இருக்குது. இனிமேல் அவங்களுக்கு அவ்வளோ ஏர்னிங்ஸ் தேவைப்படலை. அந்த கேஷ் அவங்க பேலன்ஸ் ஷீட்டில் ஏற்றி எந்த இடத்துல போய் அவங்க வந்து பணத்தை போட வேண்டியிருக்கும். அதனால் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கே பணமாக கொடுக்கலாங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் தட் மணி இன்வெஸ்டிங் இன் அ செக்டர், அது வந்து பெரிய லெவலில் க்ரோத் கொடுக்காம, இல்லை அவங்க பிஸ்னஸ் மாடலே ஃபெயில் ஆகி அதுலேருந்து ரிட்டர்னே வராமல் இருந்து அதர பாதத்தில் போய் விழாமல் இருக்கிறதுக்கு பதிலாக அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கே கொடுக்குறாங்க. ஐ ஃபைண்ட் இட் அஸ் அ ஒண்டர்ஃபுல் டிசிஷன். புதுசாக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணாமலே அவங்களால இவ்வளோ க்ரோத் காட்ட முடியுது. ஸோ ஐ வில் கிவ் த கேஷ் பேக் டு த ஷேர் ஹோல்டர்ஸ். நான் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கே ரிவார்ட் பண்ணுறேன்னு அவங்க கொடுக்குற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கேஷ் பே அவுட்டாக பார்த்தீங்கன்னா 112% இருக்குது. கேஷ் ஃப்ளோ கவரேஜ், அதாவது அவங்க மொத்தமாக எவ்வளோ கேஷ் ஜெனரேட் பண்ணுறாங்களோ அதோட அதிகமாக இப்போது டிவிடெண்ட்ஸாக கொடுத்துட்ருக்காங்க. இட் இஸ் அ டெம்பரரிலி பேட் சைன். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்க ஏர்னிங்ஸ் ரீட்டைன் பண்ணி 88% தரதுனால தே ஸ்டில் இன் சேஃப் சீசனுங்க தான் நான் நம்புகிறேன். சில அதர் டிவிடெண்ட் பேயிங் கம்பெனிஸோட இவங்க கம்பேர்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்களே போய் பார்த்துக்கோங்க. நான் அவ்வளோ டீட்டெயிலாக இதை பற்றி பேசணுங்கிற ஐடியாவில் வரல. எனக்கு ஐடிசி ஏன் ரொம்ப பிடிச்சதுன்னா, அவங்க இன்றைக்கி 14 ரூபாய் தராங்களா வருஷத்துக்கு, நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ் டவுன் த லைன் அவங்க ஏற்கனவே க்ரோ பண்ண அதே 10%ல் க்ரோ பண்ணாமல் இதில் பாதி 5% சிஏஜிஆரில் அவங்க டிவிடெண்டை க்ரோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கூட அவங்க டிவிடெண்ட் இப்போ இருக்கிறத விட அதிகமாக இருக்கும், 2 மடங்கு அதிகமாக இருக்கும். அப்போது என்னோட கரண்ட் காஸ்ட் பேசிஸ்க்கு அவங்க 30 ரூபாய் டிவிடெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. ஐ எம் கெட்டிங் அன் ஈல்ட் ஆஃப் 10% ஃபார் மை காஸ்ட் பேசிஸ். இன்னொரு 13 இயர்ஸ் டவுன் த லைன், 25 இயர்ஸ் டவுன் த லைன் வச்சுப்போம். ஓவராலாக அவங்க டிவிடெண்ட் இப்போ இருக்கிறத விட 4 மடங்கு இருக்கும். அப்போனா 60 ரூபா அவங்க டிவிடெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க 25 வருஷம் கழிச்சு. நான் இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்காக தான் சொல்கிறேன். அப்போது என்னோட கரண்ட் காஸ்ட் பேசிஸ் இன்றைக்கி நான் ஐடிசி வாங்கினேன்னா 25 வருஷம் கழிச்சு எனக்கு இன்றைக்கி நான் போட்ட பணத்துக்கு 20% ரிட்டர்ன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஆல்ரெடி நிறையா பணம் வச்சுருக்கிறவங்க, இல்லைனா வந்து பெரிய லெவலில் தன்னை க்ரோ பண்ணிக்கிட்டு கேபிட்டலை ப்ரிசர்வ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, இல்லைனா வந்து நிறையா பணம் வச்சுருக்காங்க, ஐ வில் ஸ்டில் மேக் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பட் கொஞ்சம் பணத்தை எனக்கு சேஃப்கார்டும் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த சேஃப்கார்ட் பண்ணுற பணத்தை ஐடிசியில் போட்டாங்கன்னா அவங்களுக்கு எஃப்டி ரிட்டர்னும் இப்போ சைமல்டேனியஸாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். லாங் டேர்மில் கேபிட்டல் அப்ரிஷியேஷனும் கிடச்சிட்டு இருக்கும். ஈவன் மோர் இந்த லாங்கர் டேர்ம் அவங்க ஏற்கனவே உள்ளே போட்ட பணத்துக்கு அவங்களுக்கு ஈல்டும் அதிகமாக கிடச்சிட்ருக்கும். இதுதான் என்னோட தீசிஸ். ஐடிசி பற்றி யாருக்காவது ஏதாவது கரிச்சு கொட்டணுன்னா இன்றைக்கும் வந்து கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. ஐடிசி 400 ரூபாயில் இருக்கும்போது எல்லோரும் தெய்வமாக அதை பார்த்தானுங்க, இன்றைக்கி அதை சாக்கடையாக பார்க்குறாங்க. இதுதான் ரீட்டைல் பிஹேவியர். லெட்ஸ் see how it works out in the end. புதுசாக ஏதாவது கற்றுக்க ட்ரை பண்ணலாம். நான் சங்கர் நரேனோட ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அவர் ரொம்ப கன்சர்வேட்டிவான இன்வெஸ்டர். லைக்ஸ் கேபிட்டல் ப்ரிசர்வேஷன், ஈ லைக்ஸ் லூசிங் லெஸ் தேன் மேக்கிங் மோர். எக்கனாமிக் டைம்ஸ் ஒரு ப்ரோக்ராம் நடத்தியிருந்தாங்க, ஆல்ஃபா எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு ஆல்ஃபா சபிட் மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க. அதில் நிறைய பேர், ஈவன் ராஜீவ் தக்கர், பிபிஎஃப்எஸோட ராஜீவ் தக்கர் அண்ட் சில ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் தான் பேசியிருந்தாங்க. அதுலேருந்து ஒரு 4 கிளிப் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மார்க்கெட் சைக்கிள்ஸ்னு யாராவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டில் இங்கே வந்து பரிச்சயப்பட்டவங்க ஹவர்ட் மார்க்ஸ் தான் யோசிச்சு பார்ப்பாங்க. மார்க்கெட் சைக்கிள்ஸை நான் ஹவர்ட் மார்க்ஸ் கிட்ட தான் கற்றுக்கிட்டேங்கிறது அவரே சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்போம். Guru in this entire cycle story was Howard Marks for me, and the word cycle got embedded in me thanks to Howard Marks. He said cycles are inevitable and understanding and mastering them is of great importance. He also mentioned that cycles is not something you can get right all the time, and that is something he keeps writing about all the way. That cycle, just because you know the word cycle and you understand cycle doesn't mean you get it right all the time. And that is one of the most important things he has taught us, that just because you know cycles doesn't mean you will get everything. Once you know about cycles, it is automatic that you can make a decent amount of time in your lifetime. மாஸ்டரிங் த மார்க்கெட் சைக்கிள் நான் ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன். ஹவர்ட் மார்க்ஸ் மார்க்கெட் சைக்கிள்ஸ் பற்றி என்ன சொல்லாருங்க நான் டீட்டெயிலாகவே கவர் பண்ணியிருக்கேன். சங்கர் நரேன் அதை தான் ரீஇட்ரேட் பண்ணுறாரு. ஹவர்ட் மார்க்ஸோட சிம்பிள் தெரிய இவ்வளோ தான். மார்க்கெட்டோட எக்ஸாக்ட் டாப்
அண்ட் எக்ஸாக்ட் பாட்டமாக நம்ம யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட் சிக்லிக்கலாக தான் மூவ் ஆகும். ஆனால் அந்த சைக்கிள் எவ்வளோ நாளைக்கு என்ன டைம் ஃப்ரேமுக்கு ப்ரொலாங் ஆகும்னு யாராலுக்குமே தெரியாது. அட் த சேம் டைம் எக்ஸாக்ட் டாப்பும் எக்ஸாக்ட் பாட்டமும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் மார்க்கெட் டாப் பக்கத்தில் இருக்குது இல்லை டாப்பில் இருக்குங்கிறதுக்கு சில பிஹேவியரல் ட்ரேட்ஸ் இருக்கும். அது மார்க்கெட் வந்து பிரதிபலிக்கும். பாட்டம்லேயும் சில பிஹேவியரல் ட்ரேட்ஸ் மார்க்கெட் பிரதிபலிக்கும். அதை வச்சு நம்ம டாப் கிட்ட இருக்கும் இல்லை டாப்பில் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை பாட்டம் கிட்ட இருக்கும் பாட்டம் பக்கத்தில் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாங்கிறத அவர் சொல்வார். நிறையனுமே அதை தான் சொல்கிறாரு. ஹவர்ட் மார்க்ஸோட மாஸ்டரிங் த மார்க்கெட் சைக்கிள்ஸ் புக் பற்றியும் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இட் இஸ் அ வண்டர்ஃபுல் புக். யூ ஹவ் டு டெஃபினெட்லி ரீட் இட் இஃப் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் த ஸ்டாக் மார்க்கெட் வேர்ல்டு. இப்போ அவர் மூமெண்ட், அதாவது மார்க்கெட் மூமெண்ட்டை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா சொல்லுவார். ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்போம். You know, when something goes up 179% and silver went up 230%, and whenever you have a situation where anything goes up 100% and more, you should start becoming careful. If anything goes up more than 40% per annum CAGR for 5 years, you have to be careful. If anything goes down more than 50% in a year, you have to start looking positively. If anything has delivered bad returns for 10 years, you have to think positively. மார்க்கெட் மூமெண்ட்டை அவர் சிம்பிளாகவே புரிஞ்சுக்கிறார். ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் அதிக ரிட்டர்ன்ஸ் ஒரு அசெட் கிளாஸ் கொடுத்துச்சுன்னா அங்கே நம்ம காஷியஸாக இருக்கணுங்கிறத அவர் சொல்கிறாரு. அட் த சேம் டைம் 10 இயர்ஸாக ஒரு அசெட் கிளாஸ் பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் 50% ஒரு அசெட் கிளாஸ் டக்குன்னு விழுந்துச்சுன்னா அந்த இடத்த நம்ம கவனிக்கணும். அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறத அவர் சொல்கிறார். ஸோ இட் கிளியர்லி ஷோஸ் தட் மார்க்கெட்டுக்கு நம்ம கான்ட்ரேனாக யோசிக்கணுங்கிறது தான். மார்க்கெட் ரொம்ப ஒரு அசெட் கிளாஸை ஒரு 4-5 இயர்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு கண்டினியூஸாக 40-50% சிஏஜிஆரை வளர்த்துக்கிட்டே இருந்ததுன்னா there is a chance that அங்கே ஃபர்தர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மிங்கிறத நிறையன்னு சொல்கிறாரு. சில்வரை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறாரு, ஏஏஏ ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம் தான். செயல்பாட்டில் காட்டுறது ரொம்ப கஷ்டம். திங்கிங் அகெயின்ஸ்ட் த ஹர்ட், கான்ட்ரேனாக யோசிக்கிறது கஷ்டங்கிறத அவர் சொல்கிறாரு. பட் இஃப் யூ லேர்ன் டு டூ தட் we can definitely be successful. ஸோ சில்வரை துரத்தி போய் வாங்கினவங்க இல்லை இப்போ டேட்டா சென்டர் தீமில் போய் துரத்தி வாங்குறவங்க வேல்யூவேஷனை பற்றி யோசிக்காமல் ஏறிக்கிட்டே போகுது அங்கே போகலாம், யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் போகலாம், இந்தியன் மார்க்கெட்லேருந்து கலந்துக்கலாங்கிற யோசிக்கிறவங்க எல்லாருமே மார்க்கெட்டோடையே ட்ரெண்டோடையே போகிறாங்க. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இப்போ அவர் செக்டார்ஸ் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்கிறாரு. அது என்னங்கிறத கேட்போம். If you see a sector where the number of entrants are very few and the number of exits in a sector are very, very large, that's a very, very powerful positive. So if you see a sector where there are too many bankruptcies, you have to look at it very, very positively for the strongest company in the sector. And if you have a sector where there's no one willing to invest, you have to look at it positively. You take telecom as an example. Go back 5-6 years. Finally, you are in a situation where all the people left and there were just 2 people. But if you had looked at those 2 people, you knew those 2 people had a role because all of us were so dependent on mobile. In 2007, the number of new entrants in power were so many because there was a company called Jindal Steel and Power which made so much of money in merchant power that everyone got into it. But finally, in 2017, everyone started to go out of it. So people who made money were the people when all the people exited the sector. And when people exited the sector, you invested, you actually made good money. In metals, most of the people exited the sector. And that's why the remaining people in the sector made very good money. So if there are too many new entrants in a sector, you have to be careful. If there are too many people saying, I'm getting out of this business, you have to be positive on that sector. Which is actually because the number of new entrants who enter the sector reduce the margins of the remaining players in the sector. This is how you have crashes. And because at the end of the day, the number of players who come, that's why today, for example, in AI, the number of models which are there are so high. That is why you know that many of them may fail. The few will succeed. That's why you have to worry about that sector at this point of time. Number of new entrants in a sector, number of exits in a sector. ஒரு செக்டார் எடுத்துப்போம், டெலிகாம் ஃபார் எக்ஸாம்பிள். நிறையா பிளேயர்ஸ் இருந்தாங்களா, 2 பெரிய பிளேயர் மட்டும் தான் இனிமேல் நிலச்சி நிற்கிறாங்க, ஏர்டெல் அண்ட் ஜியோ. வோடஃபோன் ஐடியாவை நம்ம சும்மா ஒரு ஒப்புக்கு சப்பானா வச்சுக்கலாம். ஆனால் ஏர்டெல் அண்ட் ஜியோ தான் இப்போ நிலச்சி நிற்கிறாங்களா. மீதி இருக்கிற எல்லாருமே எக்ஸிட் ஆகிட்டாங்க, இல்லை ஏதோ மாதிரி காணாமல் போயிட்டாங்க. 2007 அவர் ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் பற்றின ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. பவர் செக்டாரில் எல்லாருமே அப்போ தான் நுழைய ஆரம்பித்தாங்க. ஜிண்டால் பவர் நிறையா பணம் பண்ணுறாங்கங்கிறது தெரிஞ்சுட்டு நம்மளும் உள்ளே போய் அந்த செக்டாரில் குதிப்போன்ட்டு நிறையா பேர் உள்ளே வர ஆரம்பித்தாங்களா. அப்போ என்னாச்சு, அந்த என்டையர் செக்டாரில் மார்ஜின் ஷ்ரிங்க் ஆகிட்டே இருக்கும்.
ஒருத்தன் சம்பாதிக்க வேண்டிய இடத்துல 10 பேர் உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா ஆப்வியஸாக எல்லாருக்கும் அங்கங்கே போய் சிதறி பணம் வந்து சேரும். அப்போது ஓவராலாகவே இந்த செக்டாரே அடி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ் ஒரு செக்டாரில் அதிகமாகிட்டே போகுதுன்னா, அதாவது ஒரு 2 கம்பெனி இருந்த இடத்துல 10-20 கம்பெனின்னு வர ஆரம்பிச்சதுன்னா, இப்போ ஏஐ எடுத்துக்கோங்க, டேட்டா சென்டர் எடுத்துக்கோங்க, ஹைப்பர் ஸ்கேலர்ஸ் எடுத்துக்கோங்க, நியோ க்ளவுட்ஸ் எடுத்துக்கோங்க, எல்லாரும் உள்ளே வந்து குதிக்கிறாங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா பிளேயர்ஸ்லேருந்து கம்மி பிளேஸாக சில வருடங்களுக்கு அப்புறம் ஆக ஆரம்பிச்சிடும். ஒன்லி ஃபியூ வில் சர்வைவ், நாட் எவ்ரி ஒன் வில் சர்வைவ்ங்க தான் நான் ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுறேன். பட் ஏங்கிற அந்த கேக்கோட என்டையர் ஷேப் அண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. அதனால் எவ்ரி ஒன் மைட் கெட் அ பீஸ் அது கேக்குங்கிற ஒரு லாஜிக்கில் தான் இப்போ எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்கு. சில பேர் வந்து பெரிய பீஸாக வெட்டி சாப்பிட்டாங்கன்னு வைங்க, ரொம்ப சின்ன பீஸ் தான் வந்து ஒரு 10-20 பேர் ஷேர் பண்ண வேண்டியதாக இருந்ததுன்னா அந்த 10-20 பேருமே காணாமல் போவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் எக்ஸிட்ஸ் அப்போ அதிகமாகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான டைமில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்ல விஷயம். இப்போ நிறைய பேர் உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க, எல்லாமே வளர்ந்துக்கிட்டே இருக்குது, எல்லாமே ஷேர் ப்ரைஸ் வைஸ் அப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் நம்பர் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸும் அதிகமாகிட்டு இருக்குங்கிற போது இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்குது பெட்டருங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். சூப்பரான எக்ஸாம்பிள். எனக்கு உடனே வந்து சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸ் கூட ஞாபகம் வந்தது. அது என்ன தான் ரொம்ப ஒரு டிசைரபிளான செக்டார் இல்லை, ஒரு டிசைரபிளான ஸ்பேஸ் இல்லை, நிறையா பேர் வந்து இது ஒரு சன்செட் செக்டார்னு சொன்னால் கூட, அதாவது கூடிய வரையில் இது காணாமலே போயிடும்னு சொன்னால் கூட, காணாமலே போயிடுங்கிற நேரேட்டிவ் வந்ததுக்கான காரணம் நிறையா எக்ஸிட்ஸ், நிறையா பேங்க்ரப்சிஸ் இருக்கிற காரணம் தான். பெரிய செகண்ட் லார்ஜஸ்ட் பிளேயர் ஏஜிஎஸ் டிரான்சாக்ட் ஏதோ ஒன்று பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு 4-5 பிளேயர் இப்போ ரொம்ப வீக்காக இருக்காங்க. சிஎம்எஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக இருக்குது. அட்லீஸ்ட் நல்ல க்ரோத் இல்லை, ரீசனபிளான க்ரோத் தான் இருக்குது. பெரிய லெவலில் அவங்களால பெர்ஃபார்மன்ஸை காட்ட முடியலனாலும் அவங்களால நிலச்சி நிற்க முடியுது. ஸோ இந்த எக்ஸிட்ஸ்லாம் அதிகமாக அந்த ஸ்ட்ராங் பிளேயர் வில் சர்வைவ். அப்போ வந்து இட் வில் கெட் ரீரேட்டட், இட் வில் ஸ்டார்ட் டூயிங் வெல்லுங்கிறது தான் என்னோட தீசஸும் கூட. அவர் டேக்அவேஸாக சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட் சொல்கிறாரு. Takeaways at this point of time are very simple. You have to assess peak and bottom of the cycle. You will never get it accurate, but you will be able to judge. If everyone is looking at it at one point of time, you know you're at the peak, you're at the bottom. It may take time. Crashes happen when asset classes become overvalued. Today, Korea, Taiwan, US. For Korea and Taiwan market cap to cross India, looks to me that Korea and Taiwan are looking very, very much costlier. Today, there are very few asset classes at the bottom. So the goal of attending the Alpha Summit is to actually try not to lose money. It is not trying to make too much money. At time, the goal of an Alpha Summit has to be to try to not lose money so that you have the money to invest when the market's correct. And that can be the goal of the Alpha Summit at this point of time. So that's why over the last 2.5 years, we have been trying domestically, asset allocation is the way forward. And we believe higher debt allocation is the way to go. That is just to protect capital. That's where we have. So thank you very much for hearing me patiently. சைக்கிளோட பீக்கையும் பாட்டமையும் நம்ம அசஸ் பண்ணணுங்கிற தேவை இருந்தாலும் அது எக்ஸாக்டாக யாராலுமே பண்ண முடியாது. இருந்தாலும் எக்ஸ்ட்ரீம் ப்ரைஸ் மூமெண்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணனாலே ஈஸியாக பீக்கையும் பாட்டமையும் கேட்ச் பண்ணிடலான்ட்டு அவர் சில்வரோட சார்ட்டெல்லாம் கூட காமிச்சு சொல்லியிருந்தார். ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் சிக்னிஃபிகண்ட் அப் மூவ் இருந்தால் கண்டிப்பாக இட் வில் லீட் டு அ கிராஷ், இட் வில் லீட் டு அ கரெக்ஷனுங்கிறத அவர் சொன்னார். சில்வரில் எக்ஸாக்டாக அதான் நடந்தது. கோல்டு பின்னாடியே எல்லாரும் போயிட்டே இருந்தாங்க. கோல்டு இங்கே நிற்காமல் போகும் 20,000 25,000 டார்கெட்லாம் ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ நிறையா பேர் வந்து அமைதியாகிட்டாங்க. இன்னுமே 25,000 டார்கெட் சொல்கிறவங்க நான் டைம் எப்போன்னு சொல்ல மாட்டேன், 25,000க்கு போகும், பொறுமையாக இருந்தால் வச்சுக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர இந்த வருஷம் போயிடும் அடுத்த வருஷம் போயிடும்னு சொன்ன எல்லாருமே சும்மா தான் இருக்காங்க. ரெண்டாவது, கிராஷஸ் அக்கர் வென் அசட் கிளாஸஸ் பிகம் ஓவர் வேல்யூடுங்கிறது அவர் சொல்கிறாரு. ஆப்வியஸ்லி இட் ரெசனேட்ஸ் வித் த பாயிண்ட் தட் வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட். டுடே ஃபியூ அசட் கிளாஸஸ் ஆர் அட் த பாட்டம் ஆஃப் த சைக்கிள். அதனால் நம்ம வந்து ஈக்விட்டிஸ்க்கோ கோல்டுக்கோ ரியல் எஸ்டேட்டுக்கோ குறிப்பாக சில்வருக்கெலாம் வந்து நம்ம எந்த விதமான எக்ஸ்ட்ரீம் அலோகேஷனும் கொடுக்க முடியாது. நிறைய பேர் நான் 50% கோல்டில் வச்சிட்டேன். ஒருத்தர்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு இந்த வார் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடியோ இல்லை வார் ஆரம்பித்த டைமில் தான் என் ஈக்விட்டியே விற்று நான் கோல்டில் போட்டேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஈக்விட்டி இப்போ எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இல்லை அட்லீஸ்ட் ஸ்டேபிளாக இருக்குது. கோல்டு எப்படி என்ன ஆச்சுங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல துரத்தி போய் பின்னாடி வாங்கணும்னா இதுதான் பெரிய சிக்கல். முடிஞ்சால் ஹேவ் ஹையர் டெட் அலோகேஷன் இன் யோர் போர்ட்ஃபோலியோ ஃபார் ப்ரிசர்விங் கேபிட்டல். இந்த என்டையர் சம்மிட்டோட முக்கியத்துவம் என்னென்னா, இட் இஸ் நாட் டு மேக் மோர் மணி, அதிகமான பணம் சம்பாதிக்கணுங்கிற மோட்டிவை விட்டுட்டு எப்படி நம்ம கம்மியான லாஸை வாங்குறது, எப்படி நம்ம கேபிட்டலை ப்ரிசர்வ் பண்ணுறதுங்கிறத யோசிக்கலாங்கிற ஒரு ஐடியாவை தான் சங்கர் நரேன் சொல்கிறாரு. கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ், டீப் வேல்யூ இன்வெஸ்டர்ஸ், க்ரோத் இன்வெஸ்டர்ஸ், கார்ப் இன்வெஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கன்சர்வேட்டிவ்ஸை நம்மளோட ஓவரால் அஃபென்சிவ் நேச்சர் இருந்தாலும் அக்ரெசிவாக இருந்தாலும் அப்பப்போ எட்டி பார்க்க வைக்கணும். கன்சர்வேட்டிவாக இருந்து கேபிட்டலை ப்ரிசர்வ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ இவர் டேக்அவேலாம் நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்மளை ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆக்கிக்க நம்மளே ட்ரை பண்ணுவோம். இந்த வீடியோவில் நம்ம ஐடிசி, ஜோதி லேப்ஸ்,
ஸ்கை கோல்டன் டைமண்ட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், குளோபல் அப்டேட்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், முக்கியமாக சங்கர் நரேனோட ஐடியாஸை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் படித்து தெரிஞ்ச ஆவலாக இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸையுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.